விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி. அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உட்பட 29 பேர் போட்டியிட்டனர். இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை 8:10 மணி முதல் எண்ணப்பட்டன. வாக்கு எண்ணிக்கை மொத்தம் 20 சுற்றுகளாக நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. 20 சுற்றுகளின் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அன்னியூர் சிவா மொத்தம் 1,24,053 வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடினார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சி. அன்புமணி 56,296 வாக்குகளை பெற்று டெபாசிட்டை தக்க வைத்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவுக்கு 10,602 வாக்குகள் கிடைத்துள்ளன. நோட்டாவுக்கு 852 வாக்குகள் கிடைத்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பெற்றார். அப்போது உடனிருந்த அமைச்சர் பொன்முடி, திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு கடந்த 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள பாமக சார்பில் சி. அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா ஆகியோர் போட்டியிட்டனர். இத்தோடு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் 18 சுயேட்சைகள் என மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் இறங்கினர். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் தேமுதிக ஆகிய இரு கட்சிகளும் இடைத்தேர்தலை புறக்கணித்தன. இந்த நிலையில் சனிக்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் தொடக்கத்திலிருந்தே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனை கொண்டாடும் விதமாக அண்ணா அறிவாலயத்துக்கு வந்த முதலமைச்சர் மு. ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமூட்டினார். பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் மதிக்காமல் திமுகவுக்கு அமோக வெற்றியை கொடுத்துள்ள விக்கிரவாண்டி மக்களுக்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளிலும் 40க்கு 40 என்ற 100 விழுக்காடு வெற்றியை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பெற்றதை குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து சந்தித்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாபெரும் வெற்றியை வழங்கிய விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்ததால் இடைத்தேர்தலில் இருந்த அதிமுக பின்வாங்கியது எனவும், தோற்கப் போகிறோம் என தெரிந்தும் பாமக போட்டியிட்டது எனவும் விமர்சித்துள்ளார். திமுக குறித்து பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் மதிக்காமல் அவதூறு பரப்பி வந்த எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் இந்த வெற்றியை கொடுத்துள்ளனர் எனவும், அன்னியூர் சிவாவின் வெற்றிக்கு உழைத்த அமைச்சர் பொன்முடி, எம்பி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இந்த நேரத்தில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் 11 இடங்களில் முன்னிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு. ஸ்டாலின், இந்தியா கூட்டணியின் சாதனை பயணமும் வெற்றி பயணமும் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தொடக்க சுற்றுகளில் இருந்த நிலையே சீராக இறுதி சுற்று வரை நீடித்தது. வாக்கு எண்ணிக்கையின் முதல் சுற்றிலிருந்தே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை பெற்றார். இவர் ஒவ்வொரு சுற்றிலும் சராசரியாக 6,000 வாக்குகளை பெற்றார். பாமக வேட்பாளர் சி. அன்புமணி 9வது சுற்றில் அதிகபட்சமாக 4,318 வாக்குகளை பெற்றார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா 6வது சுற்றில் அதிகபட்சமாக 903 வாக்குகளை பெற்றார். 5 சுற்றுகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் சற்று அதிகரித்து ஒவ்வொரு சுற்றிலும் சராசரியாக 400 வாக்குகளுக்கு அதிகமாக கிடைத்தன. இதனால் 5% மேல் வாக்கு எண்ணிக்கை உயர்ந்தது. தொடக்க சுற்றுகளில் இருந்த நிலை சீராக இறுதி சுற்று வரை நீடித்தது. தபால் வாக்குகளில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 493 வாக்குகளையும், பாமக வேட்பாளர் சி. அன்புமணி 222 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் அபிநயா 41 வாக்குகளையும் பெற்றனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றதை பொள்ளாச்சி திமுகவினர் வித்தியாசமான முறையில் கொண்டாடினர். கடந்த 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது.
இதில் சுமார் 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றார். இதனை கொண்டாடும் விதமாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மத்திய அண்ணா பேருந்து நிலையம் முன்பு திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் மாம்பழங்களை பிடிந்து கீழே போட்டும் கொண்டாடினர். இதேபோல் கோவை அண்ணா சிலை முன்பாக திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர். பாமகவிற்கு மறைமுக ஆதரவு அளிக்கும் வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி எல்லாம் சேர்ந்து அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். அதில் அதிமுகவினுடைய வாக்குகளும் சிலது சென்றிருக்கலாம். அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் தேர்தலில் போட்டியிடாததற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம். 3 ஆண்டு ஆட்சியை ஏற்றுக்கொண்டு மக்கள் தங்களுக்கு வெற்றியை கொடுத்திருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். யார் வந்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, யார் தூற்றினாலும் சரி, மக்களாகிய நாங்கள் இருக்கிறோம் உங்கள் மத்தியில் என்று நிரூபித்து காட்டிய, அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய மகத்தான வெற்றியை தேடி கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்நாள் பூராவும் கடமைப்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு திமுக ஆட்சியின் 3 ஆண்டு கால சாதனைகளே காரணம் என்று அக்கட்சியின் MP ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். எல்லாம் எங்களுடைய தலைவர் தளபதி தான். அவருடைய 3 ஆண்டு கால ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி தான், மாபெரும் வெற்றி தான் இது. அந்த சாதனைக்கு கிடைத்த வெற்றி. திமுக அரசை மக்கள் அங்கீகரித்திருப்பதாகவும் ஜெகத் ரட்சகன் தெரிவித்தார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிவுக்கும் பொதுத் தேர்தலுக்கும் சம்பந்தமில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பணத்தால் திமுக வெற்றி பெற்றிருப்பதாக கூறினார். ஆனா இந்த இடைத்தேர்தல் இவங்க இந்த பர்சன்டேஜ், அவங்க அந்த பர்சன்டேஜ், இவங்க ஓட்டு இங்க போச்சு, அந்த ஓட்டு எங்க போச்சுன்னு அனாலிசிஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. இது வேஸ்ட். ஏன்னா மொத்தம் காசு கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க, யார் வேணா ஓட்டு போட்டுவாங்க. இப்போ உதாரணம் ஜெயலலிதா அம்மையார் இருந்த நேரத்தில் அதிமுக ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜென்ம எதிரி. எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுக்கு காரணம் திமுக ஒழிக்கிறதா தருவனர். ஆனாலும் இப்போ அவங்க அதிமுக காசு கொடுத்து ஓட்டு போட்டுருக்காங்க, திமுக ஓட்டு போட்டுருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றி பரிசு பொருட்களுக்கு கிடைத்தது என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். 33 அமைச்சர்கள், 120க்கும் மேற்பட்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் MLAக்கள் முகாமிட்டு பரிசு பொருட்களை வாரி வழங்கியதாகவும், அரிசி, மளிகை, தங்க மூக்குத்தி என ஒவ்வொருவருக்கும் தலா 10,000 ரூபாய் அளவுக்கு வழங்கியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் தீர்ப்பை ஏற்பதாகவும் திமுகவின் வெற்றி தற்காலிகமானது எனவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நந்தன் கால்வாய் திட்டத்தை நிச்சயம் முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா நம்பிக்கை தெரிவித்தார். வெற்றி கொண்டாட்டங்களுக்கு இடையே நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் மகளிர் ஆதரவு திமுகவுக்கு உள்ளதாக கூறினார். விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அந்த திட்டத்தை, இணைப்பு கால்வாய் திட்டத்தை துவக்கி வைப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நாளை தமிழக முதல்வரிடம் நாங்கள் வெற்றி சான்றிதழை ஒப்படைத்து விட்டு வாழ்த்து வாங்குவதற்காக செல்கிறோம். அப்பொழுது அவரிடம் நந்தன் கால்வாய் திட்டம் குறித்து நாங்கள் வலியுறுத்துவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் மீது தமிழ்நாட்டு பெண்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் அன்னியூர் சிவா குறிப்பிட்டார். மாண்புமிகு தமிழக முதல்வர் மீது பெண்கள் அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். விவசாய பெருமக்கள் நந்தன் கால்வாய் திட்டம் வரும் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எங்கள் கட்சிக்கு பொதுமக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற இருப்பதாகவும் அன்னியூர் சிவா கூறினார். இடைத்தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை அல்ல என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற சில பயணங்கள், சில பதிவுகள் நூல் வெளியீட்டு விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்களின் முடிவுகளை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். இடைத்தேர்தல் முடிவுகளை சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். ஆனால் இடைத்தேர்தலுடைய முடிவுதான் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்று நினைத்தால் அது தவறு. ஏன்னா இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை, இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது. இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு இடைத்தேர்தலை நீங்க முன்னோட்டமா எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது, ஆட்சி இழந்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியை இழக்கும் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார்.